ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த ஃபிலிப்பினோ ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும். அதே மாரி மத்தவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ள போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங் சீன்ல அப்போ நாள பின்ன நீ வந்துட்டு ஒரு மாஃபியாலேருந்து ஒருத்தன பார்த்தா என்ன பண்ணுவ? ஆ என்ன பண்ணுவேன்னா, அவங்கிட்டருந்து விலகி இருப்பேன். என்னது விலகி இருப்பியா? ஆமா. என்ன சொல்ற? எப்படி அவனுங்க மாரி ஆளுங்க கூடலாம் பழக முடியும்? அவனுங்க கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இருக்காதுன்னு சொல்ற. அப்புறம் அவனுங்க கூடலாம் நம்ம பழகுனா, அப்புறம் நாளைக்கு நம்மளையும் வந்துட்டு அவனுங்க கொன்னுட்டானுங்கன்னா என்ன பண்றது? அதனால விலகி இருக்கிறது தான் நல்லது. அப்படி சொன்னதுக்கப்புறம் எங்க ஜீகுக்கு வந்துட்டு வார்த்தையே வராது. "அடி பாவி! என்னடி சொல்ற? விலகியா இருப்ப?" ஆமா." அப்படி சொல்லிட்டோனே அவருக்கு ரொம்ப மனசுல உடைஞ்சு போயிடும். அதனால அப்படி சைலன்ட்டா இருப்பாரா? "ஏன் ஜீக்? நீயும் வந்து மாஃபியாவ சேர்ந்தவனா?" அதுக்கு வந்து ஜீக் கிட்டேருந்து 2 செகண்டுக்கு பதிலே வராது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு, "இல்ல" அப்படி சொல்லிடுவாரு. "இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ அத பத்தி கேட்டுட்டு இருக்க? அப்போ ரோஸ்வெல் கார்ப்பரேஷனுக்கும் மாஃபியாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா?" "இல்ல." அப்புறம் எதுக்கு அத பத்தி தேவையில்லாத டாபிக். இந்தா ஜீக் சாப்பிடு" அப்படி சொல்லிட்டு அவ வந்து அந்த சூஷி எடுத்து வாயில ஊட்டுவாளா? அப்புறம் இல்ல இது வந்துட்டு பச்சையா இருக்கு. இது சாப்பிட வேண்டாம். "ஜீக் சாப்பிடு" அப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவரு சாப்பிடாம வந்து அப்படியே பேய் அரைச்ச மாரி உட்காந்துட்டு இருப்பாரா? "ஜீக் உனக்கு என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? ஜீக் ஜீக்" அதுக்கு எதுவுமே சொல்லாம அவர் அங்கேருந்து போயிடுவாரா? "என்ன ஆச்சு ஜீக்? இவ்வளோ இருக்கு. எப்படி சாப்பிட்றது? நான் மட்டும் தனியா?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு கிடப்பா. ஆனாலும் அவர் அங்கேருந்து போயிடுவாரு. இந்த பக்கம் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து குடிச்சிட்டு இருப்பாரா? "என்ன மிஸ்டர் ரோஸ்வெல், நீங்க வந்து ரோஸ்வெல் கார்ப்பரேஷன வந்து ஒய்ஃப் கிட்ட குடுத்துட்டு போறீங்க போல இருக்கு." ஆமா." "ஏன்? அதில உனக்கு ஏதாவது பிரச்சனையா? என் ஒய்ஃப்க்கு வந்து திறமை இல்லன்னு நினைக்கிறியா?" இல்ல. நான் அப்படிலாம் நினைக்கலப்பா. நான் அப்படிலாம் நினைக்கல. நான் கேள்விப்பட்டேன். அதான் கேட்டேன். அது உண்மையான்னு. வேற எதுவும் இல்ல." "சரி, என்ன ஆச்சுப்பா?" ஹா! எனக்கு ஒண்ணுமே புரியல. அவகிட்ட நான் உண்மையா இருக்கணும்னு நெனச்சேன். அது தப்பா? "ஏன் என்ன ஆச்சு மிஸ்டர் ரோஸ்வெல்?" ஹா! இன்னைக்கு நான் அவகிட்ட சொன்னேன். நான் வந்து ஒரு மாஃபியா அப்படின்றத சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா, அத அவ ஏத்துக்கிற நெலைமையிலே இல்ல. ஆனா, நீங்க கொஞ்சம் அவளுக்கு டைம் குடுத்தா அவ புரிஞ்சுப்பான்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவ அந்த டெர்ம்ஸ்லாம் அவளுக்கு புரியாது இல்லையா? அதனால அவள கொஞ்சம் டைம் குடுங்க. ஆனா, எவ்வளவு நாள்? நான் அவகிட்ட உண்மையா இருக்கணும்னு நெனச்சது தப்பா? அப்படி சொல்லிட்டு கிளாஸ் எடுத்து போட்டு உடைச்சுருவாரு. இவனுக்கா, "அட பாவி! லவ் பண்றியாடா அந்த பொண்ண?" என்ன சொன்ன? அது ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப குடிச்சிட்டன்னு நெனைக்கிறேன் மிஸ்டர் ரோஸ்வெல். நீங்க இப்போ வீட்டுக்கு போனா கரெக்ட்டா இருக்கும்." ஓகே. உண்மையா லவ் தான் பண்றான் போல இருக்கு அப்படின்ற மாரி கைசர் பார்த்துட்டு இருப்போம். இந்த பக்கம் நம்ம ஏமியோட அம்மா வந்துட்டு கிச்சன்ல ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, திடீர்னு சத்தம் கேட்கும். என்னது யார் வரா? ஆல்ரெடி ரோஸ் கூட வீட்டுக்கு வந்துட்டாளே! இப்ப யார் வீட்டுக்கு வர்றது? மேபி திருட்டு பையனா இருப்பானோ? திருட்டு பையனா? அதுவும் என் வீட்லயா? அது எப்படி வரலாம்? அப்படி சொல்லிட்டு இவங்க கரண்டி வச்சு மண்டையில அடிச்சுருவாங்க. "ஹலோ அம்மா வலிக்குது." "ஓ! சாரிம்மா. ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா? நம்ம வேணா ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா?" "அம்மா. ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்கேன். நல்லா தானே இருக்க?" நல்லா தான் இருக்கேன்." அப்படி சொல்லும்போது திரும்பி மண்டையில அடிச்சுருவாங்க. "அம்மா ஏம்மா திரும்பி அடிக்கிற?" "நான் என்ன சொன்னேன் உன்ன? இந்த டைம்க்கு நீ வந்து இந்த வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உன் ஹஸ்பண்ட் வீட்ல தானே இருக்கணும்." "அம்மா அது கரெக்ட்டு தான். ஆனா ஆனா என்ன சண்டை போட்டுக்கிட்டீங்களா?" "அம்மா அது எப்படி உங்களுக்கு தெரியும்?" "அடி பாவி! கல்யாணம் ஆனவ தாண்டி நானும். எனக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன?" "ஆனா சரி என்னாச்சு? என்ன எப்படி நடந்தது சண்டை? எங்க போட்டீங்க?" "அம்மா ஆக்சுவலி சண்டை நாங்க போடவே இல்ல. ஆனா அவரு திடீர்னு எழுந்து போயிட்டாரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது." "அப்படியா? என்ன சாப்பிட்டுட்டு இருந்தீங்க?" "அதுவா? ஓகே வெயிட் பண்ணுங்க. நான் ஃபோட்டோஸ் வச்சிருக்கேன்." அப்படி சொல்லிட்டு ஃபோன்லேருந்து எடுத்து காமிப்பா. பார்த்துட்டு, "என்னடி இது? எல்லாம் பச்சையா இருக்கு. உனக்கு வந்து இப்படி தான் நான் சொல்லிக் குடுத்தேனா? உன் ஹஸ்பண்ட வந்து இத சாப்பிட வச்சிருக்க நீ." "இல்லம்மா நான் சொன்னேன் அவர்கிட்ட அது பச்சையா இருக்கு, சாப்பிடக்கூடாதுன்னு." "ஆமா, அதான் நானும் சொல்றேன். எப்படி பச்சையா இருக்கும்போது சாப்பிடலாம்? எதுவா இருந்தாலும் நான் கிரில் பண்ணி தான் சாப்பிடணும்னு சொல்லிக் குடுத்துருக்கேனா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீ அப்படி சாப்பிட்டு விட்ட?" "நான் எங்க சாப்பிட விட்டேன்? அவரே தான் சாப்பிட்டாரு." "அப்பன்னா அவருக்கு வந்து வயித்துல ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு நெனைக்கிறேன்." "அப்படியாம்மா? வயித்துல பிரச்சனை வந்திருக்குமா?" "ஆமா. டயரியா மாரி ஏதாவது வந்திருக்கும். ஸோ, அதனால நீ என்ன பண்றேன்னா" அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே அந்த வாழைப்பழத்த பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. "என்னங்க தூங்கலையா நீங்க? நீ என்ன பண்றீங்க?" "ஆ அது இந்தாங்க" அப்படி சொல்லிட்டு வந்து 2 வாழைப்பழத்து நடுவுல ஐஸ்கிரீம் வச்சு கொண்டு வந்திருப்பாளா, அத அவரு பார்த்துட்டு வாங்கி வச்சுருவாரு. "ஏன் என்ன ஆச்சு உங்களுக்கு அது வேண்டாமா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே இவள பிடிச்சு வந்து பெட்ல தள்ளி படுக்க வச்சுருவாரா. என்ன ஜீக்? சாரி. பரவால்ல. சரி அடுத்த வாட்டிலருந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? அப்புறம் நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். இனிமேலேருந்து பச்சையா எதுவுமே சாப்பிடக்கூடாது. இனிமேல் பச்சையா சாப்பிட்டீங்க அவ்வளதான்.
நம்ம அந்த ரெஸ்டாரண்ட் மேலே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள வந்து ஜெயிலில் போட்டே ஆகணும். இந்த மாதிரி வந்து ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தது. பாருங்கள் எப்படி இருக்கீங்க? பார்க்குறதுக்கு பாண்டா மாதிரி இருக்கீங்க. ஆமாம், இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அதோட ஓனர் நான் தான். அப்போ என்ன தான் தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் ஜீக்கால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாது. பாத்ரூம் போய் சிரிச்சிட்ருப்பாரு அவர் நினச்சி நினச்சி. ஆனால் இவளா, ஜீக் என்னாச்சு உனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சா? ஜீக் பேசு, ஏதாவது பேசு, என்ன ஆச்சு ரொம்ப முடியலையா உனக்கு அப்படி சொல்லிட்டு எங்கேருந்து அவள் கதறிட்டு இருப்பா. ஆனால் அவள் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஹே காய்ஸ், நான் வந்து என்னோட 4th செக்லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதில் என்ன போட்டிருக்கோம், மேக் யுவர் ஹஸ்பண்ட் ஸ்மைல். நான் பண்ணிட்டேன் அதை. ஸோ ஐம் பர்ஃபெக்ட் வைஃப். வாவ், நான் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டானவ எனக்கே தெரியும். ஆனாலும் நான் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன். வாவ். ஜீக் உனக்கு என்ன ஆச்சு, ஓகே தானே அப்படி சொல்லி திரும்பி அவளுக்கு ஞாபகம் வந்து கத்திட்டு இருப்பா. ஜீக் என்னாச்சு ரொம்ப முடியலையா உன்னால்? நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாமா? எந்த டாக்டர்கிட்ட போகலாம்? சரி என்ன ஹாஸ்பிட்டல்? மேபி நம்ம வெட்னரி போகலாமா? இல்லை அப்படி சொல்லி பார்க்கும்போது அவன் வந்து சிரிச்சுட்டே இருப்பானா. காய்ஸ், மென்டல் ஹாஸ்பிட்டல். என் ஹஸ்பண்டை மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். பாருங்கள், லூஸு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கா, சம்மந்தமே இல்லாமல் சிரிச்சிட்டு இருக்கான். கண்டிப்பாக மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகணும். நான் போய் நம்பர் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எழுந்துப்பா. எங்கே போகிற? ஆனால் ஜீக் கொஞ்ச நேரம் உட்காரு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து இவ எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவானா. நல்லா இருக்குல்ல, நானும் சாப்பிட்றேன் அப்படி சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பா. சரி, நீ உங்கள் ஃபேமிலி பற்றி எதுவுமே சொல்லவே இல்லையே. என்னது இது, ஒரு வந்து வாழைப்பழத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஹா, பொண்ணே உன்னை தான் கேட்டுட்ருக்கேன். என் ஃபேமிலி பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை நீ. ஏதாவது சொல்லு. என்னது இது, வாழைப்பழத்துக்கு வந்துட்டு ஜெண்டர்லாம் இருக்கா என்ன? அதை எப்படி பொண்ணுன்னு கண்டுபிடிச்சாரு? பொண்ணுனா என்ன, பீரியட்ஸ்லாம் வருமா? என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஹே, உன்னை தான் கேட்டுட்ருக்கேன். ஹே, இங்கே பாரு, அவர் தான் உங்ககிட்ட அவ்வளோ கேள்வி கேட்குறாருல, அப்புறம் எதுக்கு நீ பதில் சொல்லாமல் வந்துட்டு சைலண்டாக இருக்க? என்னது? நீ வாழைப்பழத்துக்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது மண்டிலே அடிப்பார். வலிக்குது. இங்கே பாரு, லூஸு மாதிரி பண்ணாத. ஜீக் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. நீ வந்துட்டு ப்ரொஃபஸர் லிம் கிட்ட இருந்து ட்ரக் வாங்கி சாப்பிட்றது தானே அப்படி சொன்னதுக்கப்புறம் திரும்பி மண்டையில் அடிப்பாரா. வலிக்குது ஜீக். ஜீக் உனக்கு வந்து சிரிச்சுட்டே இருக்க, சிரிச்சா நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படி சொன்னதுக்கப்புறம் சிரிக்கிறது நிறுத்திடுவாரா. ஹா, என்ன ஜீக் திடீர்னு சிரிக்க நிறுத்துற அப்படி சொல்லிட்டு இவன் வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பா. அதனால சிரிக்கவே மாட்டாரு. என்ன ஜீக், அப்போ நான் வந்துட்டு உன்னை ஹேண்ட்ஸம்னு கூப்பிட்றது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து நீ வந்துட்டு அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லி கூப்பிடுவா. அசிங்கமாக இருக்க அப்படி சொல்லி வந்து சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் அவரே வந்துட்டு சரி, நான் வந்து கேட்டேனே உன் ஃபேமிலி பற்றி, நீ எதுவுமே சொல்லவே இல்லை இது வரைக்கும். அன்னைக்கு கூட உங்கள் அம்மாவை தான் பார்த்தேன் நான், உங்கள் அப்பாவை பார்த்ததே இல்லை. அவர் எங்கே இருக்காரா? அது ஜீக், என் அப்பா என் அப்பா என் அப்பா வந்து கொன்னுட்டாங்க. என்னது, கொன்னுட்டாங்களா? ஆமாம், எங்கள் அப்பா வந்து கொன்னுட்டாங்க. எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னாங்க. நான் வந்து பிறக்கறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவை வந்து கொன்னுட்டாங்களாம். அதனால தான் எனக்கு வந்து இந்த கிரிமினல்ஸ்லாம் பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஜீக், அவங்க வந்து ஒருத்தங்களை கொல்றது அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லை, அவங்கள நம்பி இருக்க மொத்த குடும்பமே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால பாருங்கள், எனக்கு கூட அப்பாவே இல்லை. சரி சரி, உங்கள் அம்மா அப்பா அதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எங்கள் அம்மா, அவங்களையும் நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது என்னை ரொம்பவே சூப்பராக பார்த்துக்கிட்ட ஒரு ஜீவன்னா அது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா மாதிரி ஒரு நல்ல ஒரு லேடியை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த சந்தோஷம்லாம் எங்களுக்கு கொஞ்ச நாள் கூட நிலைக்கல. எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மாவை வந்துட்டு ஒருத்தன் கொன்னுட்டான். கொல்லும்போது அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அப்படி சொல்லும்போதே வந்துட்டு ஜீக்குக்கு வந்து தொண்டை அடைக்கவும் பேசவே முடியாது. ஸோ அதனால இவ தான் வந்துட்டு, ஜீக் நீ கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன், நீ சொல்லு, பரவாயில்ல சொல்லு, உனக்கு என்ன தோணுதோ சொல்லிடு, பேசாமல் இருக்காத. அவன் என்ன சொன்னானா, நீயும் புருஷன் தான் வந்துட்டு அலியானா அண்ட் சில்வியாவோட சாவுக்கு காரணம் அப்படின்னு அவன் சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு இவர் கவலைப்பட்டுட்டு இருக்க. என்னது, அலியானா அண்ட் சில்வியாவா? என்ன சொல்கிறாங்க? அது என்னோடய அம்மா அண்ட் ஆன்ட்டியோட பேர். இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி பேர் வச்சுருப்பாங்களோ என்னென்னு தெரியலையே. சரி ஜீக், நீ கவலைப்படாத, எனக்கு புரியுது உன் கஷ்டம். அண்ட் ஆன்ட்டி இப்போ இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கள்ல. ஆமாம், எங்கள் அம்மா வந்துட்டு ரொம்பவே ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃப் எங்கள் அப்பாவுக்கு. எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் அம்மா. அண்ட் சொல்லப்போனால் அவங்க ஒரு பர்ஃபெக்ட் லேடி. அண்ட் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து என் மேலே இந்த கடுப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அவர் என்ன நினச்சாருன்னா, நான் நினச்சிருந்தா எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்க முடியும், நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையனாக இருந்திருந்தேன்னா அப்போவே வந்து எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்க முடியும் அப்படின்னு நினச்சி அவர் என்னை ரொம்ப டஃப்பாக வளர்த்தாரு. எனக்கு வந்து ஈவா இருக்கேன்னா என்னன்னே தெரியாமல், எனக்கு வந்து என்னோடய மனசை வந்து கல்லாக்கிறதுக்காக
எல்லாமே பண்ணார். ஸோ அவர் நினச்ச மாரி தான் நடந்தது. அண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரையும் கொன்னுட்டாங்க. என்னது? அவரையும் கொன்னுட்டாங்களா? ம். ஆமா. ஆனா அது ஒரு ஆக்சிடென்ட் மாரி பண்ணிட்டானுங்க கடைசியில. ஆனா அவர கொன்னுட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்காக நான் கண்டிப்பா அவனுங்கள பழி வாங்குவேன். அவனுங்க எங்க இருந்தாலும் அவனுங்க இல்லாம தான் போறானுங்க. அப்படி சொல்லிட்டு இவர் பேசிட்டே இருப்பாரா, திடீர்னு திடீர்னு பார்த்தா அவ தூங்கிருவா. "ஏய் என்ன தூங்கிட்ட? அதுவும் இது என் பெட்டு. ஏமி" அப்படி சொல்லி கத்துவாரு. அப்ப அவ வேற, "ஜீக் உனக்கு இன்னும் வயிறு வலிக்குதா ஜீக்? கடவுளே! கனவுல கூட என்னைய நெனச்சிட்டுருக்க? ஹா! ரொம்ப தேங்க்ஸ். என் வாழ்க்கையில வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்" அப்படி சொல்லி யோசிச்சு பார்ப்பாரு. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவர வந்து கார்ல ஏதோ சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? அப்பவே வந்து நம்ப ஜீக்குக்கு வந்து நம்ப ஏமி மேல லவ்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்பத்துலேருந்தே வந்து கொஞ்சம் அப்படியே சிரிச்சு பார்க்கறது, இவ பண்ற ஒன்னொன்னையும் வந்து ரசிக்கிறது, அந்த மாரி தான் இருந்திருப்பாரு. ஸோ அத யோசிச்சுட்டு ரொம்பவே தேங்க்ஸ். என் லைஃப்ல நீ வந்துட்டு சிரிப்ப கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவளையே பார்த்துட்ருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்தா ஏதோ சத்தம் கேட்கும். "ஏமி என்ன ஆச்சு?" அப்படி சொல்லிட்டு இவரு வந்து கன்லாம் எடுத்துட்டு வருவாரு. பார்த்தா ஒரே புகை மூட்டமா இருக்கும். "என்ன ஆச்சு தெரியலையே" அப்படி சொல்லிட்டு அப்படி கன்ன எடுத்துட்டு வந்து, "ஏமி உனக்கு எதுவும் ஆவலல்ல?" அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணுவாரா. இவளா அவரே பார்த்துட்ருப்பா. அப்புறம் வந்து ஒரு ஷர்ட் வேற போட்டிருக்க மாட்டாரா, அதனால வந்து அதுவே பார்த்துட்ருப்பா. "இஜிக் என்ன நீ இவ்ளோ ட்ராமாட்டிக்காலாம் பண்ணாத. அது மைக்ரோவேவ் லைட்டா வெடிஞ்சு போச்சு. அதனால தான் புகை மூட்டமா இருக்கு. பார்த்து பண்ண மாட்டியா நீ எதுவுமே? சரி உனக்கு எதுவும் ஆவலல்ல" அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அவள அக்கறையா பார்த்துட்ருப்பாரா. ஆனா அவளுக்கு வந்துட்டு இவரு ஷர்ட் போடாம இருந்தோனே இவளோட ஆப்ஸ் தான் பார்த்துட்ருப்பா. அதனால அவ கண்ணெல்லாம் அங்க தான் போயிட்டுருக்குமா, "ஜீக்" அப்படி சொல்லிட்டு மேல கீழ பார்த்துட்ருப்பா. "ஏன் டிஃப்ரெண்ட்டா பிஹேவ் பண்ற? ஏதாவது பிரச்சனையா?" "ஜீக் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வேலைக்காரங்க வந்துருவாங்க. அதனால இவ வந்துட்டு ஜீக்கோட ஷர்ட் வந்து போடல இல்லையா, அதனால ஆப்ஸ்லாம் மறைச்சிட்ருப்பா. வேலைக்காரங்க கிட்ட ஜீக்க, "சரி நீங்க அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து சமைக்கட்டும்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் கிளீன் பண்ண போயிடுவாங்க. இவளும் வந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து வச்சுருவா. இவ வேற வந்து சாப்பிடும்போது அப்படியே ஹம்மிங் பண்ணிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பாளா, அத பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப க்யூட்டா ஃபீல் ஆகும். அதனால இவள பார்த்து சிரிச்சுட்டே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. "ஜீக் உனக்கு இன்னும் உடம்பு சரியில்லாமல நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு? நீ இன்னும் ஏன் சிரிச்சுட்டே இருக்க? நேத்துலேருந்து ஏன் சிரிச்சுட்டே இருக்க? ஜீக் நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போணும். இல்லன்னா உனக்கு பேய் பிடிச்சிருக்குமோ?" அப்படி சொல்லும்போது திரும்ப திரும்ப சிரிச்சுட்டே இருப்பாரா. "ஜீக் சரி நல்லா இருக்கா? நல்லா இல்ல. இது மட்டும் ஃபாஸ்ட்டா சொல்ற? நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு எடுத்து வாயில வைப்பா. "நல்லா தான் இருக்குன்னு நெனச்சேன் நானு. நல்லா இல்ல சொல்லிட்டு ஏன் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு கத்திட்டு கிடப்பா. அப்ப அவருக்கு கால் வருமா, ஸோ அதனால இவரும் சரி நான் தனியா போய் பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு எழுந்து போயிடுவாரு. அதுவே அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்புறம் வந்துட்டு ஃபியோனா, "ஆ ஜீக் எப்படி இருக்க? நான் உன்ன வந்து பார்க்கறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஹவாய் எத்தன மணிக்கு வர?" 10 மணி." "ஓ! இன்னும் 10 மணியா? அவ்வளோ லேட் ஆகுமா? சரி எனிவேஸ் நான் உன்ன பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கூட வச்சிருக்கேன் ஹார்ன்" அப்படி சொல்லி சொல்லுவா. "ம். ஓகே. சரி நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்." "ம். நானும் தான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்." அப்புறம் வந்து இவளுக்கு திரும்பி திரும்பி பார்த்துட்ருப்பாரு. இவளுக்கு அதெல்லாம் கேட்கும். அதனால வந்து ரியாக்ட் பண்ண மாட்டா. அப்படி சைலன்ட்டா உட்காந்துட்ருப்பா. அது வேற அவ "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்ல, இவரும் ஆ ஐ அப்படி சொல்லிட்டு இவள கொஞ்சம் பார்த்துட்டு, அப்புறம் இந்த பக்கம் திரும்பி "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் இவ காதுல பயங்கரமா கேட்கும். ஆனாலும் வந்துட்டு என்ன பண்றது? ஒரு சின்ன பொண்ணு தானே. அவ மனசு வந்து ரொம்ப கஷ்டம் தான் படும். ஆனா வெளிய காமிச்சுக்க மாட்டா. அவ பாட்டுன்னு சாப்பிட்டுட்டு தான் இருப்பா. "நீ ஓகே தானே?" ஓகே தான்" அப்படி சொல்லிட்டு திரும்ப வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாளா. "நான் சும்மா தான் சொன்னேன். ஃபுட்டு நல்லா தான் இருக்கு. நான் சும்மா உன்கிட்ட சும்மா தான் பண்ணேன். விளையாட்டு காமிக்க." ஓகே." அப்படி சொல்லிட்டு அவ அந்த பழைய ஜோஷ் அவகிட்ட இருக்காது. அது அவராலயும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதேமாரி கார்ல 2 பேரும் ஒண்ணா போயிட்டுருப்பாங்களா, அப்பயும் வந்து அவ வந்து கொஞ்சம் கூட பேசவே மாட்டா. ரொம்ப அப்நார்மலா சைலன்ட்டா வந்துட்டுருப்பா. அதுவே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி சொல்லிர்லாமா அப்படின்ற மாரி யோசிச்சவரு, அது ஃபியோனா. "ஃபியோனாவா? யார் இது?" அதாவது நீ அந்த கால் கேட்டல்ல, அது பேசினது ஃபியோனா கிட்ட தான். "ஓ! ஓகே. அதான் நீங்க கூட ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூலாம் சொன்னீங்களே அந்த பொண்ணா?" "என்னது? அதுவரைக்கும் உனக்கு கேட்டுச்சா? எல்லாமே கேட்டுச்சா? என் பொண்ணு கூட தான் கேட்டுட்டுருக்கேன்." "ம். அது அது நானும் மோவும் பேசுற மாரி நீங்க அவகிட்ட பேசிட்டுருக்கீங்களா? யார் அவ?" "அது அவ அவ என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்."
அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்க நம்ம ஏமி வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. புள்ள ரொம்ப சைலண்ட் ஆயிடுவா. எப்பவுமே வந்து தொணன்னு பேசிட்டு இருக்க பொண்ணு அநியாயத்துக்குன்னு சைலண்ட் ஆயிட்டு விண்டோவே பார்த்துட்டு இருப்பாளா, அத பார்க்கும்போது ஜீக்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவாரு. ஸோ அதனால அவருமே வந்து சைலண்ட்டா போயிட்டுருப்பாரு. அப்படியே பார்த்தா வந்து அவரோட கார் வந்து வேற ஏதோ ஒரு கார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர மாரி இருக்கும். அப்புறம் ஜீக்கோட காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தது யாருன்னு காமிக்கிறாங்க. அது வந்துட்டு மீஷா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுவும் அந்த பொண்ணு வந்து நம்ம கைசர் இருக்காரு இல்லைங்களா, அவரோட வந்து தங்கச்சின்னு போட்டிருக்கோம். அவ இதுக்கு வந்து ஜீக்குக்கு வந்து எனிமையா இருக்கா போல இருக்கு. வேற ஏதோ கேங் சொல்லி வந்து ஜீக்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படி இங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் வந்திருப்பாங்களா, அங்கே வந்து இவ ஆசையா ஐஸ்கிரீம் குடுப்பா. ஜீக் வந்து சாப்பிடாம தள்ளி விட்டுருவாரா. இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் எதுவுமே பண்ண மாட்டா. சைலண்ட்டா வந்து இவ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பா. ஆனா, பக்கத்துல இருக்க கப்பிள்ஸ் வந்துட்டு, "ச்சே! எப்படி பண்றா பாருங்களேன்! அம்யூஸ்மென்ட் பார்க் கூட்டிட்டு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட எப்படி ட்ரீட் பண்றது?" அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. ஜீக் காதுல அது விழும். ஆனாலும் வந்து மொறச்சு பார்த்து சைலண்ட்டா இருந்துருவான். அந்த ரைடு ஃபுல்லாவே அவன் வந்துட்டு மொறச்சுட்டே இருப்பான். இவ வந்து ஜாலியா சிரிச்சு விளையாடிட்டுருப்பா. ஆனா, கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டான். ஜீக் வந்து அப்படியே வந்து வெறப்பு ஆஃபீசர் மாரி சுத்திட்டு இருப்பானா, அந்த கப்பிள்ஸ் வந்துட்டு ஃபைனலா இன்னொரு இடத்துலயுமே அவன வந்து பார்த்துட்டு, "ச்சே! என்னதான் வந்து ஹேண்ட்ஸமா இருந்தாலும், இந்த அளவுக்கு அவன் வந்து வெறப்பா மூஞ்சி சுத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க. இவன் கூடலாம் எந்த பொண்ணாலயும் வாழ முடியுது. பாவம் அந்த பொண்ணு எப்படிதான் வாழ்றாளோ! அப்படின்ற மாரி அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாளா, ஜீக் வந்து அதையும் கேட்டுட்டு அவன வந்து மொறச்சு மொறச்சு பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதனால, "ஏய் அவன் ஏதோ பண்ற போறான் வா! நம்மளுக்கு தேவையில்லாத வேலை" அப்படி சொல்லிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு போயிடுவான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த பொண்ணு நோட் பண்ணிட்டு ஒருத்தவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுவா. என்ன சொல்லுவான்னா, "இந்த ரோஸ்வுட் வந்துட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட வந்து என்னமோ சந்தோஷமா இருக்க மாரி தெரியலையே! ஸோ அவன் வந்து ஒய்ஃப் வந்து சீரியஸா இருக்கலன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால இப்போதைக்கு அந்த பொண்ண நம்ம கொலை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது." அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பா. பின்னாடி வந்து ஜீக் வந்து கன் வச்சு நின்றுப்பாரா, "என்ன மிஸ்டர் ரோஸ்வெல் என்னையும் மிரட்டலான்னு பார்க்குறீங்களா? ஆமா நீ பயந்து தான் ஆகணும். ஏன்னா நான் உன் பின்னாடி கன் வச்சிருக்கேன். எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னையும் என் ஒய்ஃபையும் ஃபாலோ பண்ணுவ? மரியாதையா இங்கேருந்து ஓடி போயிடு நான் ஏதாவது பண்ணுறதுக்குள்ள." அப்படி சொல்லி மிரட்டுவாரு. ஸோ அதனால அவளும் அங்கேருந்து ஓடிருவாளா. இங்க நம்ம ஏமியா, "அச்சச்சோ! ஜீக் எங்க போனான்னு தெரியலையே, என்ன விட்டுட்டு போயிட்டானா? ஆளே காணோம். எங்க போய் நான் தேடுறது?" அப்படி சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுட்டு இருப்பா. அப்புறம் இவரா, "நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்க தான் போயிருந்தேன்." "ஹா தேங்க் யூ ஜீக்." அப்படி சொல்லிட்டு வந்து பழைய ஃபார்முக்கு வந்துருவா. "நீ கவலைப்பட்டியா? நான் ரைடு எதுவுமே வந்து உன் கூட சிரிக்கவே இல்ல. அப்புறம் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிஹேவ் பண்ணதுக்கு நீ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பல்ல?" "அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீ வேணா நான் அடிச்சுரு" அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாரி கத்திட்டு இருப்பான். "சீக் ஏன் இப்படிலாம் பண்ற? நீ என்ன பைத்தியமாயிட்டியா?" அப்படி சொல்லி சொல்லுவாளா. ஸோ அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இவள ஹக் பண்ணிப்பான். அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து அழுதுட்டு இருப்பான். இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால கொஞ்ச நேரம் ஹக் பண்ணுவ. அப்புறம் ஐஸ்கிரீம் அவன் மேல சொட்டிட்டு இருக்குமா, "சீக் தள்ளி போ. உன் மேல ஃபுல்லா ஐஸ்கிரீம் ஆவுது. பரவால்ல ஆயிட்டு போகுது. நான் அத கண்டுக்கல." அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டே இருப்பான். "ஜீக் உன் ட்ரெஸ் ஃபுல்லா ஸ்பாயில் ஆவுது. பரவால்ல கொஞ்ச நேரம் அமைதியா இரு." அப்படி சொன்னதுக்கப்புறம் அவளும் சைலண்ட்டா இருப்பா. இவனும் கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிட்டே இருப்பான். "ஜீக் உன் ட்ரெஸ் ஃபுல்லா ஸ்பாயில் ஆவுது. இப்படியேவா நம்ம அம்யூஸ்மென்ட் பார்க் ஃபுல்லா சுத்தப் போறோம்?" சரி." அப்படி சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் திரும்பி வந்து ஹாப்பியா வந்து அம்யூஸ்மென்ட் பார்க் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசியில வந்துட்டு ராட்டினத்தில சுத்திட்டு இருப்பாங்களா, "ஜீக் உனக்கு ஹைட்னா பயமா?" "இல்லையே, எனக்கு பயம் இல்ல." "ஓ! இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. சரி நீ எத்தன மணிக்கு போற?" "அது அது நான் நைட்டு தான் போறேன். நான் வந்து என்னோட ஃப்ளைட்ட வந்து ரீஷெட்யூல் பண்ணிட்டேன்." "ஓ! ஓகே. அண்ட் அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." "என்னது?" "அது நான் வந்து ஹவாய்க்கு பிஸ்னஸ் ட்ரிப்காக மட்டும் இல்ல, நான் ஃபியோனாவ பார்க்க போறேன்." "ஓ! ஓகே. சரி." அப்படி சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சுருவா. "சரி நீ எனக்கு கால் பண்ணுவியா? அதாவது நீ ரீச் ஆயிட்டு எனக்கு கால் பண்ணுவியா? அப்புறம் நான் கம்பெனி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் உன்கிட்ட கேட்கலாமா? அப்புறம் நீ வந்து பிஸ்னஸ் ட்ரிப்னு சொல்றியே, பிஸ்னஸ் ட்ரிப்னா எந்த மாரி ட்ரிப்பு? அங்கேயும் வந்து பிஸ்னஸ் மாரியா? இல்ல இதே மாரி அம்யூஸ்மென்ட் பார்க் அந்த மாரியா?" ஒரு நிமிஷம். ஒரு கொஸ்டினா. ஃபர்ஸ்ட்டு நீ எப்போ வேணா எனக்கு கால் பண்ணலாம். அதே மாரி நான் அங்க போயிட்டோனே கண்டிப்பா உனக்கு கால் பண்ணுவேன். அப்புறம் இந்த பிஸ்னஸ் விஷயமா ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு கூட நீ வந்து கவலைப்பட வேண்டாம். நீ எத பத்தி வேணா என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா நான் ஆன்சர் சொல்றதுக்கு நான் இருப்பேன் உன் கூட. அண்ட் அடுத்த விஷயம், நீ நெனச்ச மாரி அங்க ஒண்ணும் அம்யூஸ்மென்ட் பார்க்லாம் நான் ஒண்ணும் போமாட்டேன். அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருப்பான். காய்ஸ் என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு? பைத்தியம் தான் புடிச்சிட்டான்னு நெனைக்கிறேன். பாருங்க லூசு மாரி சிரிச்சுட்டு இருக்கான். சிரிப்பே வரல சிரிச்சுட்டு இருக்கான். மேபி நான் வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறானோ! திருட்டு பையன். அப்படி சொல்லிட்டு அப்புறம் "ஜீக்கு இந்த இடம் நல்லா இருக்குல்ல?" அப்படி சொல்லிட்டு அவளோட மூடு வந்து ஸ்பான்டேனியஸா மாறிட்டே இருக்கு. அப்படியே அவங்க 2 பேரும் வந்து அந்த வியூவ வந்து சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, "ஜீக் இந்த இடம் அழகா இருக்குல்ல?" ஆமா." "சரி ஜீக் நான் உன்கிட்ட கேட்டேனே, நீ வந்து பிசினஸ் ட்ரிப் ஹவாய்க்கு போறேன்ன. எந்த மாரி ட்ரிப் அது? சொல்லவே இல்ல." "அதாவது நீ என்ன நம்புறல்ல?"
அப்படின்னு கேட்கும்போதே வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸாக போயிட்டுருக்குமா, "ஜீக் அது பாரு ரொம்ப அழகா இருக்குல்ல" அப்படி சொல்லி துள்ளி குதிச்சிட்ருப்பா. இவனும் வந்து இவ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் அ "நீ நீ நீ என்ன நம்புறல்ல? ப்ளீஸ் நம்புறியா? ப்ளீஸ்" அப்படி சொல்லி கெஞ்சி கேட்பாரு. ஸோ, அதனால இவளும் வந்து எதுவுமே சொல்லாம அவர் கண்ணே பார்த்துட்ருப்பா. அப்படியே வந்து 2 பேரும் சிரிச்சுட்ருப்பாங்க. அப்படியே ஹேப்பியா வந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்ருப்பாங்களா, இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க காய்ஸ். எனக்கு ஜீக் வந்து எதுக்கு ஃபியோனாவ பார்க்க போறாரு அப்படின்றது கொஞ்சம் புரியல. அதே மாரி சரி பார்க்க போறது மேபி பர்சனல் மீட்டா இருக்கலாம். மேபி ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டா கூட இருக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா இந்த மாரி ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படி சொல்லிட்டுலாம் போய் பார்க்குறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. கொஞ்சம் ஆடாவும் இருந்துச்சு. ஸோ, அதெல்லாம் கூட சொல்லிட்டு என்ன நம்பு அப்படி சொல்லி ஒய்ஃப் கிட்ட சொன்னா, எந்த ஒய்ஃப் நம்புவா? ஆனாலும் நம்ப ஏமி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. ஸோ, அதனால நம்ப ஹீரோவ நம்புறா. சரி காய்ஸ், இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து எந்த மாரிலாம் மாறுது அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். எனிவேஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட்.